ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம FT006 ரிமோட் கிட்டையும் FT003 மினி டிகோடரையும் வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இப்போ இது போட்டுருக்குறோம். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா இதோட கனெக்ஷன் டீட்டெயிலும் வந்து நான் தனியாக வீடியோ போட்டிருந்தேன். ஃபியூடெக்கோட கனெக்ஷன் வீடியோ, அந்த டால்பி டிடிஎஸ் கிட்டுக்கான வீடியோவும் தனியாக போட்டிருந்தேன். இது வாங்க எப்படி ஆட் பண்ணி மெர்ஜ் பண்ணுறதுங்கிற வீடியோ காட்டுறேன். இது டிஸ்பிளே ஒயரு, டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிங்க. என்கோடு இந்த பின்னில் வரும், என்கோடுன்னு இருக்கும். கனெக்ட் பண்ணிக்கங்க. 12 வோல்ட்டுக்கான இன்புட் சப்ளை ரிமோட் கிட்டுக்கு, அதே 12 வோல்ட்டுக்கான இன்புட் டால்பி டிடிஎஸ் கிட்டுக்கும். இது வந்து சுவிட்ச் கனெக்ஷன் நான் சொல்லியிருந்தேன். இது ரிமோட் கிட்டில் போடும்போது சுவிட்ச் கனெக்ஷன் போடணும்னு சொல்லிட்டு அதுக்கு 4 பின்னு கொடுத்துருப்பாங்க. 4 லெக் உள்ள பின்னு கொடுத்துருப்பாங்க, RMC கனெக்டரு. அதை நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி, இந்த ஒயர் எங்கே கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் அந்த வீடியோவில் நான் சொல்லலை, இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். கிட்டு டிஸ்பிளேக்கும் கீழே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, ஃபியூடெக் FT003 கிட் FTன்னு போட்டிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கணும். ஆக்ஷன் புட் ஒரு சில நண்பர்கள் வந்து எங்கே கொடுக்குறதுன்னு நான் சொல்லியிருந்தேன், அப்பயும் தெரியாமல் போட்டிருக்கலாம். இந்த வந்து அவுட்டு L3 R3 இருக்கிறத வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணி கொண்டு போய் இதில் ஒரு ஆக்ஷன் புட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஆக்ஷன் புட்டில் வந்து கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. இதில் வந்து அவுட்புட் எடுத்து இதில் கொடுக்கறது வந்து இப்போ தேவையில்லை, ஏன்னா ஒயர் எல்லாமே செப்பரேட்டாக தான் இருக்கும். நம்ம தனியாக சால்ட்ரிங் பண்ணிட்டு பண்ணணும். அது வந்து ஆம்ப்ளிஃபையரில் போடும்போது நீங்கள் அப்படியே கூட பார்த்துக்குங்க. இதோட ஆடியோ வந்து கரெக்டாக, இதோட லெஃப்ட் ரைட்னால் லெஃப்ட் ரைட் அதில் மட்டும் கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. சரௌண்டு லெஃப்ட் ரைட்னாலும் அது கரெக்டாக கொடுங்க. சென்டர் சப்பு ஃப்ரீ எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா ஒர்க் ஆயிரும். இதுங்க நான் கனெக்ஷனுக்கு ஒயரிங் எல்லாம் கொடுத்துட்டு, பவர் சப்ளைக்கு ஒயர் மட்டும் நான் கொடுத்துட்டு நான் சொல்கிறேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பவர் சப்ளை ஆன் பண்ணுறேன். இதில் வந்து ஆக்ஷன் இருக்குது. இதுக்கு கூட ஒரு ரிமோட் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு இதில் ஒரு ஷீட்டும் கொடுத்துருப்பாங்க. அதில் FT003 வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கு நான் வீடியோ வந்து இது கொடுத்துருப்பாங்க, எந்த பட்டன் அழுத்தினான்னு சொல்லிட்டு. இதில் பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து FT003 இல்லை நார்மலு ரெஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. நாங்கள் இதில் 5ஆம் நம்பர் பட்டன் இங்கே இருக்குது, அழுத்துவோம். வந்துடுச்சு பாருங்கள், FT003 கிட் மோட் செலக்டர்னு வந்துடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஆப்டிகல்னு இருக்கா, OP1 இருக்குங்களா, இங்கேயும் பாருங்கள் ஆப்டிகல் 1, கோஆக்சல் 2ஆவதாக இருக்குது, அங்கேயும் பாருங்கள் கரெக்டாக கட்டும். ARC வந்துடுச்சிங்களா. எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட கனெக்ஷன் டீட்டெயிலு. இதில் ஆக்ஷன் போட்டு கொடுத்துருந்திங்கன்னா வந்து USBன்னு கொடுத்ததையும் ஆக்ஸ் மோட ஒர்க் ஆகிரும் பாருங்கள். ஆக்ஷன் சொல்லிட்டு இங்கே மாறும். இப்போ அது வந்து ஆக்ஷன் போட்டு நம்ம கொடுக்காதனால அப்படி இருக்குது. இந்த கனெக்ஷன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆடியோ ஸ்பேர்ஸ் தேவைப்படுச்சுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆடியோ ஸ்பேர்ஸ் அல்லது கிட்டு எதனால காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு சில சமயம் வந்து ஆப்டிக்கல் கோஆக்சல் மாறி காட்டும். நீங்கள் அழுத்தும் போது வந்து அப்படிங்கும்போது இந்த சென்டரில் இருக்க AB சுவிட்சை மட்டும் இதற்கு பார்த்தீங்களா ஊக்கி வச்சு இப்படி இருக்கிறதுல வந்து இந்த 2 பின்னை மட்டும் ஊக்கி வச்சு அழுத்தி விட்டு இழுத்திங்கன்னா வந்துடும். இந்த இது மட்டும் மாற்றி போட்டிங்கன்னா அது சரியாக போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வண்டிக்கு எந்த ஆம்ப்ளிஃபையர் டால்பி டிடிஎஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அட்மாஸ்டர் சப்போர்ட் இருக்காது. அசம்பிளில் பண்ணுற பொறுத்தவரைக்கும் அட்மாஸ்ட்டுங்கிறது இருக்காது. அது வந்து பிராண்டடில் இருக்கும்.
பிராண்டட்லேயே ஒரு 2K 2 lakhs மேலே போனீங்கன்னா மட்டும்தான் டால்பி அட்மாஸ்ட்டும் கொடுப்பாங்க. மற்றதெல்லாம் அட்மாஸ்ட் இருக்காது. ஒரு 5.1 டால்பி டிடிஎஸ் வேணுமா எடுக்கலாம், அட்மோஸ்ட் மட்டும் வராது. டால்பி டிடிஎஸ் தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் கண்டென்ட்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா டால்பி டிடிஎஸ் எடுக்கலாம். அதுக்கு நான் யூஎஸ்பியில் போயிட்டு கொடுக்குறேன் எனக்கு டால்பி டிடிஎஸ் வரலன்னு சொல்லி யாரும் கேட்கக்கூடாது. நீங்கள் கண்டென்ட்டை டால்பியாக கொடுத்தீங்கனால் யூஎஸ்பிங்க வந்து ஆக்ஷன் போட்டு ஆப்டிக்கல் கோஆக்சல் HDMI ARC அந்த 3ல் வந்து எதில் நீங்கள் வந்து டால்பி டிடிஎஸ்க்கான கண்டென்ட் கொடுக்குறீங்களோ தாராளமாக அவுட்புட்டில் டால்பி டிடிஎஸ் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.